ஓம் ஞானரூபாய வித்மஹே சக்தி அம்சாய தீமஹி தன்னோ சக்தி அம்மா பிரச்சோதயாத். ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி. இன்று நல்ல நாள். இன்று பிப்ரவரி மாதம் சனிக்கிழமை 17/2/2024, சோபகிருது ஆண்டு மாசி 5. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை காலம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. கும்பலக்னம் இருப்பு 4 நாழிகை 7 வினாடி. சூரிய உதயம் காலை 6:33. திதி இன்று பிற்பகல் 1:52 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:02 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. நாமயோகம் இன்று மாலை 6:04 வரை ஐந்திரம், பின்பு வைத்துருதி. கரணம் இன்று அதிகாலை 2:28 வரை பத்திரை, பின்பு பிற்பகல் 1:52 வரை பவம், பின்பு பாலவம். சந்திராஷ்டமம் அஸ்தம் சித்திரை. இன்றைய கோச்சார கிரகங்களின் அமைப்பு. கும்ப லக்னம். கும்பத்தில் சனி பகவான், சூரிய பகவான், புதன் பகவான். மீனத்தில் ராகு பகவான். மேஷத்தில் குரு பகவான். ரிஷபத்தில் சந்திர பகவான். கன்னியில் கேது பகவான். மகரத்தில் செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான். அன்பார்ந்த சிம்ம ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு தோல்வி உள்ள நாளாக தான் அமைய போகுதுங்க. தோல்வின்னா எப்படி தெரியுங்களா? உங்களுடைய கோபத்தினாலையும் உங்களுடைய அஜாக்கிரத்தினாலையும் இன்றைக்கும் தோல்வி அடைகிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குங்க. அதே போல் உங்களோட பயணங்கள், உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் எல்லாமே தடையும் தாமதமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதனால் பேசுகிறதுக்கு முன்னாடி என்ன பேச போகிறோன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அதுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ண பிறகு அந்த பேச்சை தொடர ஆரம்பிங்க. அவசரப்பட்டு நான் எல்லாம் நல்லா கரெக்டாக பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எதையும் நீங்கள் ஓப்பனாக பேசிட்டிங்கன்னா அங்கே தப்பான வார்த்தைகள் வந்துடும். அதுதான் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சபை நாகரிகம் தெரியாமல் உங்களுடைய வார்த்தைகள் இருக்கும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திடீர்னு உங்கள் வாகன விபத்துக்கு உண்டான நாளாகவும் அமையும். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. வண்டி ஓட்டும் போதோ இல்லைன்னா டிரைவரை வச்சு காரில் போகும்போதோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அப்படி இந்த நாள் ஆரம்பிக்கும் போது ஒரு லாங் ட்ராவலாக இருக்குங்க, என்னால் கண்டினியூஸ் நான் ட்ராவல் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு இருக்கும்போது எங்கே நீங்கள் உங்களோட பிரயாணத்தை ஆரம்பிக்கிறீங்களோ அங்கே ஒரு விநாயகர் கோயில் முன்னாடி இருந்து காருக்கும் உங்களுக்கும் ஒரு பூஜையை பண்ணிவிட்டு விநாயகர்கிட்டேருந்து அருகம்புல் வாங்கிட்டு அதை வண்டியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்கள் பிரயாணத்தை ஆரம்பிங்க. அப்படி நீங்கள் பிரயாணத்தை ஆரம்பிக்கும் போது அந்த விநாயகர் உங்களோட வழியை பரிபூர்ணமாக கிளியர் பண்ணிவிட்டு எந்த ஒரு அசம்பாவிதம் இல்லாமல் நீங்கள் போயிட்டு வர வரைக்கும் அவர் உங்களுக்கு துணையாக இருப்பார். இன்றைக்கி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? உங்களோட கொள்கைகள், அதனால் தோல்வி அடையும். என்னோட கொள்கைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அந்த கொள்கையினால் உங்களுக்கு பல இடத்துல அவமானங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இன்றைக்கி உங்கள் கொள்கையை பற்றி யாருக்கிட்டையும் டிஸ்கஷன் பண்ணாமல் அமைதியாக இருந்தீங்கன்னா இந்த தோல்வி இல்லாமல் மற்றவங்கள்ட்ட அவமானங்கள் இல்லாமல் சந்தோஷமாக நீங்கள் இருப்பீங்க. பரிகாரம். பட்டீஸ்வரத்தில் இருக்கிற பைரவரை மனசார வேண்டிக்குங்க. அங்கே பட்டீஸ்வரம் துர்கையோட அம்சமான பைரவர் அங்கே இருக்கார். அவரோட அருளும் ஆசீர்வாதம் என்னைக்கு உங்களுக்கு நிறைஞ்சு இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த தோல்வின்றதே இருக்கவே இருக்காது. அப்படி உங்களால் பட்டீஸ்வரம் போக முடியல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலில் இருக்கிற பைரவரை போய் தரிசனம் பண்ணுங்கள். அப்படி பைரவரை தரிசனம் பண்ணும்போது வெறும் கையோடு போகாமல் ஒரு 6 பேக்கெட் மேரி கோல்டு பிஸ்கெட் பேக்கெட்டை வாங்கிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற சுவாமிக்கு அதை நெய்வேத்தியம் பண்ணிவிடுங்க. நெய்வேத்தியம் பண்ணிட்ட பிறகு அந்த பிஸ்கெட்டை வெளியில் இருக்கிற பைரவர்கள், அதாவது நாய்களுக்கு தானமாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தோல்வின்ற விஷயமே இருக்காது. அவமானங்கள் என்ற சங்கடங்களும் உங்களுக்கு இன்றைக்கி நடக்காது. அதனால் இந்த நாள் யாருக்கிட்டையும் தலை குனியாமல் சிம்மம் போல் நீங்கள் இந்த நாளை நிறைவாகும்.
கனவுகளும் பலன்களும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கனவுகளும் பலன்களும் பகுதியில் உங்கள் கனவுல நவரத்ன மணிகள் அந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னு தெரியுங்களா? வருங்காலத்தில், அதாவது அடுத்த நாளோ நாட்களிலையோ கொஞ்ச நாள் கழிச்சோ உங்களுக்கு ஒரு கடினமான வேலை வரப்போகுதுன்னு அர்த்தம். கடினமான வேலைன்னா வேலையோட பலுவும் அதிகமாக இருக்கலாம். உங்களுக்கு அதிகமான நேரத்தை ஆஃபீஸ்லேயே செலவிடுற மாதிரி ஒரு விஷயமா இருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு அமைய போகுதுங்க. நவரத்ன மணிகள் உங்கள் கனவில் வந்தால் அடுத்தது கடினமான வேலை வரப்போகிறது என்று அர்த்தம்.